இதாங்க நம்ம பூரி மசால் பூரிங்க. இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கடுகு பொரியக்குள்ளே குத்துக்கடலை பருப்பு ஒரு 4-5 போட்டுக்கலாங்க, கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பொரியட்டுங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸில் வெட்டிக்கோங்க. இது கூட 3 பூண்டு, கருவேப்பிலை தழை 4 போட்டுக்கோங்க, இடித்து போட்டுக்கோங்க பூண்டை. இது கூட பார்த்திங்கன்னா பச்சை மிளகா 2 கீரி வச்சுருக்கேங்க, அது போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். குத்துக்கடலை பருப்பை கருக விட்டாதீங்க. லைட்டாக பொன்னிறமாக ஆனோடனே நீங்கள் வெங்காயம் எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேங்க, அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கிட்டோங்க. இது கூட மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிட்டுருங்க. இந்த டைமில் பெருங்காயத்தூள் கூட கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். பாருங்க, பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நம்ம மஞ்சளுடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போ இதுக்குள்ள நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா கிடையாதுங்க, பவுடர். இப்போ பாருங்கள், பொட்டுக்கடலை இந்த அளவுக்கு கொஞ்சம், சும்மா இந்த அளவுக்கு கொஞ்சம் தான் சேர்த்திக்கிங்க போதும். இதை நம்ம நைஸாக பவுடரில் அரைச்சிக்கலாங்க. இந்த மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா ஈரம் இல்லாமல் தொடச்சி காய வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் நைஸாக அரைங்க. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைச்சிக்கலாங்க. இதிலே கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ரவுண்டு விட்டிங்கன்னா நைஸ் ஆயிருங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி மாதிரி அரைச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் மிளகாய்த்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா பச்சை மிளகாயில் இருக்கிற காரமே போதும், மசாலுங்கிறதுனால தேவையில்லை. கொஞ்சோண்டு நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது கூட பார்த்திங்கன்னா இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பொட்டுக்கடலை தண்ணியை ஊற்றிக்கலாங்க. ஊற்றிக்கிட்டு ஒரு கிண்டி விட்டுக்கிட்டு இதுக்கு இந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ சேர்த்திக்கலாங்க. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்குங்க. சேர்த்து இது நல்லா கொதி வரக்குள்ளே பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலைக்கு வரைக்கும் நல்லா திக்காகிட்டு வருங்க. உங்களுக்கு உருளைக்கிழங்கு மசால் வேணும்னா இந்த டைமில் வேக வச்சு தோல் உரித்து பிசைஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் தூவி விட்டுக்குங்க. இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது நல்லா ஒரு கொதிக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், நம்ம மசால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை 4 தூவிட்டேங்க. இங்கே பாருங்கள், அருமையாக இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான முறையில் செய்கிறதுங்க. இது பூரிக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.